அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்மார்ட் ஆப் பிளாக். இதில் வந்து நிறைய வசதிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்மார்ட் ஆப் பிளாக் மேலே டைப் பண்ணியிருக்க பாருங்கள். அதே சேம் ஸ்பெல்லிங் தான். டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதுதான். அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஹிண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு காட்டும். அதிலே பக்கத்தில் வந்து பாஸ்வேர்டு என்னென்னு போட்டிருக்கோம். சரியா, அதை என்ன பண்ணணும்னா இங்கே வந்து என்ட்ரு பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து மேபி வந்து என்னோடய மொபைலில் வந்து நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணது வந்து 777 இந்த இடத்துல காட்டுனது. உங்கள் மொபைல்லையும் அதே காட்டலாம், இல்லை வேறவும் காட்டலாம். அதில் என்ன காட்டுதோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இது உள்ள சரியா, நீங்கள் நான் என்ட்ரு பண்ணது வந்து உள்ள நம்பர் காட்டவே காட்டாது. ஸோ நீங்கள் வந்து அதையும் பார்த்துங்க. சரியா, இது வந்து பக்கா சேஃப்டியான இது உள்ளது. 7777 இதான் என்னோடய பாஸ்வேர்டு. அதுவே காட்டினது. சரியா, ஓகே, நீங்கள் அப்ளிகேஷன் போயிடலாம். இதுதான் அப்ளிகேஷனு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணணும். ஆனால் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணது வந்து இதில் வந்து காட்டவே காட்டாது டிஸ்பிளேயில். அதையும் பார்த்துங்க. 7777 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சா. ஃபஸ்ட்டு அடுத்து இதில் இருக்கிற சிறப்பம்சம் என்னென்னா, இப்போ நம்ம மொபைலில் வந்து யாரோ ஒரு தெரியாதவங்க யாரோ எடுத்து பாஸ்வேர்டு தப்பாக போட்டாங்க அப்படின்னா உடனே வந்து ஃபோட்டோ எடுக்கும் அல்லது வீடியோ எடுக்கும். இது வந்து ரொம்ப பெனிஃபிட். சப்போஸ் நம்ம மொபைலை வந்து வேறு யாரும் எடுத்திருக்காங்களா, முயற்சி பண்ணியிருக்காங்களாங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னா ஆப் சர்வர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மொபைலில் வந்து என்னென்ன யார் வந்து எடுத்து பாஸ்வேர்டு எதுவும் தப்பாக போட்டிருக்காங்களா இல்லை உபயோகப்படுத்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததில் எப்படின்னா அதில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பண்ணணும். அது என்னென்னா எத்தனை தடவை சப்போஸ் வந்து ஒரு தடவை பாஸ்வேர்டு போட்டால் ஃபோட்டோ எடுக்கணுமா இல்லை 2 தடவை தப்பாக ஃபோட்டோ எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து 3 தடவை வைக்கிறது வந்து நல்லது. ஏதாவது 3 தடவை பாஸ்வேர்டு தப்பாக போட்டால் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டேக்கிங் பிக்சர்ஸ். உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமா அல்லது வீடியோ வேணுமா, இல்லை ஃபோட்டோ வீடியோ வேணுமா, அது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வார்னிங் மெசேஜ். இது எதுனா ஏதாவது ஃபோன் ஏதாவது பாஸ்வேர்டு தப்பாக போட்டால் வார்னிங் மெசேஜ் சொல்லும். சரியா, அடுத்து வார்னிங் அலாரம். இப்போ சரி, பாஸ்வேர்டு வந்து தப்பாக போட்டால் உடனே வந்து அலாரம் அடிக்குது. நான் டெமோ பண்ணி காட்டுறேன் கடைசியாக. அடுத்து வந்து சென்டிங் மெத்தடு. நீங்கள் வந்து இந்த தப்பாக பாஸ்வேர்டு போட்டு எடுக்கிற வீடியோஸை வந்து வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸோ உங்கள் மொபைல் எடுக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயில் சென்ட் பண்ணுறதுனால சென்ட் பண்ணிக்கலாம். அது வந்து சென்டர் மெயிலு ரிசிப்ட் இது வந்து நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் நான் அந்த வார்னிங்ஸ் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து கேஷ் பிரியாரிட்டி. இது வந்து நான் அப்ளிகேஷன் வந்து லோக் போட்டிருக்கேன். சரியா, இப்போ இதோட பாஸ்வேர்டு வந்து 777 ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து வேறு பாஸ்வேர்டு போடுறேன் பாருங்கள். 222222 தப்பாக பாஸ்வேர்டு போடுறேன். 2 3 4 தடவை பாருங்கள். Do not touch my phone. அலாரம் அடிக்குதா? அலாரமும் அடிக்கும், வார்னிங் மெசேஜ். ஏன்னா நம்ம ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுருக்கோம். சரியா, கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் என்ட்ரு ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. பாஸ்வேர்டு வந்து போட்டிருக்கதே என்ட்ரு ஆகிறதே காட்டாது. 7777 ஓகேவா. பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதா. இதில் வந்து நிறைய வசதிகள் இருக்குது. இது வந்து சூப்பராகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து செக்யூரிட்டியாகவும் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது நம்ம பாஸ்வேர்டு என்ட்ரு ஆகலையான்னு. பக்காவான சேஃப்டி தானே. அடுத்ததில் இருக்க இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷனில் போயிடலாம். 7777 இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு 77 வேணாம், எனக்கு ஒரு நல்ல ஞாபகமாக இருக்க மாதிரி பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது என்னென்னா பாஸ்வேர்டு பட்டன் ஃபஸ்ட்டு இருக்க மேலே இருக்க கிளிக் டிஃபால்ட் செட்டிங்கில் போய் பாஸ்வேர்டு அதில் போய்ட்டு மேலே பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதில் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 2600 வைக்கிறேன். அடுத்து வந்து பாஸ்வேர்டு ஹிண்ட். இது வந்து டிஸ்பிளேயில் என்ன தெரியணும். சரி, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டு இதில் போட்டிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். டிஸ்பிளேயில் என்ன நீங்கள் ஒரு வேளை மறந்துடலாம் பாஸ்வேர்டை. அந்த மாதிரி இதில் வந்து இது பயன்படும். தெரியாது, யாருக்கும் தெரியாதுல்ல. நீங்கள் என்ட்ரு பண்ணுறதே வந்து டிஸ்பிளேயில் என்ட்ரு பண்ணுறதே காட்டாது. ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணலாம். சரியா, இப்போ 2600 நான் வச்சுட்டேன். அடுத்து பாருங்கள், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரு கொடுக்கணுமா இல்லை என்ட்ரு கொடுக்க வேணாமான்னு கேட்குது. அதுவாகவே நம்ம இப்போ பாஸ்வேர்டு வந்து நான் வந்து 2600 கரெக்டாக போட்டேன்னா என்ட்ரு பண்ணவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். சரியா, இல்லை நான் வந்து ஓகே தான் கொடுக்கணும் அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி டிக்கை வந்து கேன்சல் பண்ணிடணும். சரியா,
அடுத்து இதில் என்ன சிறப்பு அம்சம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். 2600 சரி 2600 ஓப்பன் ஆகிடுச்சா? சரியா? இதில் வந்து இன்னொரு இப்போ காட்டுறேன் பாருங்க. இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா 2600 செட்டிங்ஸு மல்டிபிள் பாஸ்வேர்டு. அடுத்து வந்து இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து நமக்கு வேணுங்கிற ஒரு 2-3 பாஸ்வேர்டு வேறு செட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம மறந்தால் கூட இந்த பாஸ்வேர்டை வச்சு உபயோகப்படுத்திக்கலாம். சரி, 2-3 பாஸ்வேர்டு வைக்கிறதுனால ஒரு பாஸ்வேர்டு மறந்தாலும் இன்னொரு பாஸ்வேர்டு நமக்கு ஞாபகம் இருக்கும்ல. சரியா? ஒரே அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம 2-3 பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். அது வந்து எப்படின்னா மல்டிபிள் பாஸ்வேர்டில் போய் பார்க்கணும். நல்லா பார்த்துங்க. ஆப் லாக், ஸ்க்ரீனு, ரொட்டேஷனும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு தான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டில் இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு டைப்பும் வேறு வச்சுக்கிறாங்க வச்சுக்கலாம். நம்பர் வச்சுக்கிறாந்தாலும் வச்சுக்கலாம். அடுத்து இதாக நம்ம நிறையா இருக்குது இதில். சரியா? அடுத்து இதில் பார்க்கணுன்னு எடுத்துக்கிட்டால் பாஸ்வேர்டு ஹிண்ட்டு, ஆட்டோ செக்கிங் பாஸ்வேர்டு, ஜஸ்ட் மினிட், டிஃபால்ட் செட்டிங்கு. இது வந்து எனபிள் பண்ணுறதுக்கு வந்து மேலே வந்து இது பாருங்கள். இது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். எனபிள் இமெயிலுக்கு பாருங்கள். டைமருக்கு பக்கத்தில் சரி வாட்ஸ்அப் சிம்பிள், நியூஸ் எனக்கு பக்கத்தில் பாருங்கள். ஒரு சிம்பிள் வரும் பாருங்கள், ஒரு பூட்டு மாதிரி. இதான் அந்த அப்ளிகேஷன் எனபிளில் இருக்கிறதுக்கு அர்த்தம். சரியா? இது ரெண்டுமே ஆனில் இருக்கணும். அடுத்ததில் இருக்க என்ன சிறப்பு அம்சம்? லாக் ஸ்க்ரீன் செட்டிங்கு 2600. இது வந்து நம்ம எப்படி தெரியணும், டிஸ்பிளே எப்படி தெரியணும்னு சொல்லிட்டு காட்டுது. நமக்கு வேணுங்கிறது டிஸ்பிளேயில் வச்சுக்கலாம். ஆப் இன்ஃபோ, பிரைட்னஸ்ஸு. இது வந்து இந்த ஸ்க்ரீன் தெரியுதில்ல, அதோட டெமோ இது. சரியா? லாக் ஸ்க்ரீன் செட்டிங்கு, ஹிண்ட்டு. சரியா? பார்த்து நான் கொடுத்த பாஸ்வேர்டு அப்படியே காட்டுதா பாருங்கள். Intel 2600. இப்போ நான் இது வந்து ஒரு சேஃப்டியும் இருக்குது நமக்கு இந்த அப்ளிகேஷனில். சரியா? அடுத்ததில் இருக்க சிறப்பு அம்சம் வந்து ப்ரொஃபைல். இது எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு மொபைல் நீங்களே இன்னொரு ஆளுக்கு யாருக்கோ ஒரு மொபைல் உங்கள் மொபைலே கொடுக்குறாந்தாலும் உபயோகப்படுத்த கொடுக்கலாம். எப்படின்னா ஒரு சேஃப்டி பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ஆட் ப்ரொஃபைல்னு கொடுத்துட்டு அவங்க உதாரணமாக அவங்க பேரை போட்டுட்டு, இப்போ உதாரணமாக இப்போ ஷத்துன்னு கொடுத்துருக்கேன். என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து இவங்க வந்து உபயோகப்படுத்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்களால வந்து உபயோகப்படுத்த முடியாது. சரியா? லாக் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணணும். அடுத்து எந்தெந்த உதாரணம் இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? பாருங்கள். சரி, ஆட்ஸஸ் இங்கே சரி, ப்ரொஃபைல் மாற்றலை. ப்ரொஃபைல் 777 சரி, பாஸ்வேர்டு மாற்றிருக்கு. 2600 ஜஸ்ட் அ மினிட். ப்ரொஃபைல் மாற்றல ஒன்றும். ஸ்மார்ட் ஆப் லாக்கு ப்ரொஃபைலு 2600. ஓகே, இப்போ நான் ஆஷாத்துங்கிறத வச்சுட்டேன் பாருங்கள். மாற்றிட்டேன், ப்ரொஃபைல் மாற்றிட்டோம். லாக் ஆகிடுச்சு. இது வந்து ஒரே செகண்டில் ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்கள் ஒரு ஆளுக்குன்னு இல்லை, ஒரு 10 பேர் கூட உங்கள் மொபைலை வந்து கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஆளுக்கு தனித்தனியாக ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இவங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து தெரியக்கூடாது, ஹைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது இதில் இருக்கிற இன்னொரு ரொம்ப சிறப்பான அம்சம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து கேஷ் பிடிட்டு வந்து நான் லாக் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். சரியா? எல்லா மொபைலுமே நம்ம லாக் பண்ண அந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். சரியா? ஆனால் இதில் வந்து ஸ்மார்ட் ஆப் லாக்கில் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா காட்டுறேன் பாருங்கள். சரி, பாஸ்வேர்டு மாற்றிருக்கு. 2600. ஓகே, இப்போ இதில் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஆப் லாக்ங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸோ இதில் இருக்குது அப்படியே. இப்போ பாருங்கள், ஃபேக்குங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து ஓகே கொடுக்கணும். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள். சரி, ப்ரொஃபைல் மாற்றிக்கலாம். ப்ரொஃபைலு 2600.
ப்ரொஃபைல் மெயின் ப்ரொஃபைல் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து கேஸ்பிரிட்டி வந்து ஓப்பன் பண்ணேன்னா என்ன காட்டும் தெரியுமா? அன்ஃபார்ச்சுனேட்லி கேஸ்பிரிட்டி ஹேஸ் ஸ்டாப்டு. ஒரு ஃபேக்காக அதுவாகவே ஃபேக்காக வந்து ஒரு காட்டும், இந்த மாதிரி டிஸ்பிளேயில் காட்டும். இதனால் வந்து நமக்கு ஒரு சேஃப்டி. ஏன்னா வந்து பாஸ்வேர்டு போட்டிருந்தா கூட ஏதோ ஒரு பாஸ்வேர்டாக திருப்பி போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். சரியா? பாஸ்வேர்டே அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட, நம்மளோட மொபைலோட பாஸ்வேர்டே தெரிஞ்சால் கூட அவங்களால வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிட முடியாது இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம். ஸோ வந்து இது சேஃப்டி ரொம்ப இருக்குது. இந்த இது நல்லா தெரிஞ்சுங்க. ப்ரொஃபைல் மாற்றத்துக்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஸ்க்ரீனில் பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு இருக்கும் ஐக்கானு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாக் கொடுத்ததுமே இந்த மாதிரி வந்துடும். ப்ரொஃபைல் மாற்றுறா இருந்தால் ப்ரொஃபைல் மாற்றிக்கலாம், சிஸ்டம் லாக் பண்ணுறது லாக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் மேனேஜர் சரி. இப்போ பாருங்கள், மொபைலோட சிஸ்டம் லாக் பண்ணுறதாலும் பண்ணி சரி. நீங்கள் 2600 பாருங்கள். இதில் நிறைய வசதிகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது நம்பி சரி பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். 2600 வெயிட். டிஃபால்ட் செட்டிங், ஐகான் செட்டிங், அப்ளிகேஷன் லாக்கு. இதில் வேறு என்ன பார்க்கலாம்? ஃபுல் ஸ்க்ரீன் மோடு, ரீஸ்டோர் ஹைடன் மோடு. இதில் நிறைய வசதிகள் இருக்குது. சொல்லி புரிகிறதோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. சரியா? அது சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய வசதி இருக்குது. நானே இப்போ காலையில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ என்னால் ஃபுல்லாக டெமோ ஃபுல்லாக பண்ணலை. சரியா? இதில் நல்லா தெரிஞ்சுங்க. ஆன் பண்ணியிருக்கிறது வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது வந்து இந்த மேலே பச்சை கலர் லைட்டு மாதிரி தெரியுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும். சரியா? இப்போ வந்து பாஸ்வேர்டு போடாமல் இருக்குது. இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து ஆனில் இருக்குது. சரியா? ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கு வந்து இதுதான். எத்தனை ப்ரொஃபைல் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் ஹைட் பண்ணிக்கலாம். இது வந்து லிமிட்லாம் கிடையாது. சரியா? நிறைய வசதிகள் இருக்குது. பாஸ்வேர்டு தப்பாக போட்டால் கூட ஃபோட்டோஸ் எடுக்கும். இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதையும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.